நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. யாருக்கு? சாமானியர்களுக்கு. இப்பதான் ஒண்ணு தொறக்குறாங்க, வேற வழி இல்ல. காரணம் 1800 ரூபாய்க்கு வாங்கிய கேஸ் இப்ப 4000க்கு மேல போகுது. இது 2 காரணங்கள் உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரை. ஒன்று பொருளாதார காரணங்கள், சமூக பின்னணியில நிறைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கும் மூல காரணமாக இது அமைந்து விடுகிறது. $2.5 $2.25 வாங்கிட்டு இருந்த ஒரு கேலன் பெட்ரோல் இன்றைக்கு $4.5 $4.25 ஆகுது. 4 பாயிண்ட் சம்திங் டாலர் ஆகுது. அப்ப அமெரிக்காவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. தன் கையில் பிடிக்கின்ற போது அரசாங்கம் மக்களை பாதிப்பதை பற்றி கவனிக்காமல் உடனடியாக ஏற்றி விடுகிறது. ஆனால் லாபம் வருகிற போது மக்களுக்கு பிரித்து கொடுக்க மாட்டார்கள். அல்லது பார்த்துட்டு அடையாறுல பார்த்துட்டு இந்தியா எங்கேயோ போயிட்டு நினைக்கிறோம். அது போகல. நாம என்ன வேலை செய்யறோம்னா கூலிக்கு மாரடிக்கிறோம். நமக்கும் சீனாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்திய தேசிய கொடியும் அந்த கொடியை குத்துகிற பின் இருக்கு பாருங்க, அதுவும் சீனாவில் இருந்தான் வருகிறது. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த மத்திய கிழக்கு போரால நிறைய துறைகளை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முக்கியமாக சொல்ல போனா இந்திய பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ இந்திய பங்குச்சந்தை எந்த நிலையில இருக்கு சார்? இப்போ நம்ம எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி பேசினாதான் சரியா இருக்கும். நிஃப்டி அது இதுன்னு சொன்னா புரியாது. சென்செக்ஸ் என்ன, நிஃப்டி என்ன, மொத்தத்துல எல்லாமே சரிஞ்சிருக்கு. முக்கியமா உலகத்துல மிகப்பெரிய பங்கு சந்தைகள்ல இந்தியாவுடைய பங்கு சந்தையும் ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி 4 ட்ரில்லியனுக்கு மேல், அதாவது 400 லட்சம் கோடிக்கு மேல். அமெரிக்கா, சீனா அப்படி வருகிற இடத்துல இந்தியா 4வது இடத்துல வந்திருக்கு. சமீப காலமாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய நெருடல்களை பற்றி ஊடகங்களை பேச மறுக்கிறது. நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. யாருக்கு? சாமானியர்களுக்கு. ஆனால் ஒரு சாமானியர்கள் இந்தியாவில் செழிப்பா வாழ்வதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, நரேந்திர மோடியுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 2 ஆட்சி முடிந்து 3வது ஆட்சி 10 வருஷம் தாண்டிட்டு. இன்றைக்கு நான் இருக்கிற நேரத்தில் டாலருடைய மதிப்பு 97 ஆகி இப்போ உங்க நிகழ்ச்சிக்கு வரும்போது 95 சில்லறை ஆனனால கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் பங்கு சந்தைகள் கொஞ்சம் உஷாரா இருக்கு. அது எந்த நேரமும் கீழே விழும். அப்ப இந்தியாவினுடைய பங்கு சந்தைகள் எக்கனாமி ஒரு அன்சர்டினிட்டிஸ் கோயிங்க. அன்சர்டினிட்டினா ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு நிலைத்தன்மை இல்லை. அதற்கு பல காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்லணும். பெட்ரோல் இன்னைக்கு எவ்வளோ ஆயிட்டு? 108 ரூபா ஆயிட்டு. டீசலும் உயர்ந்துட்டு. அப்போ 1 லிட்டருக்கு நீங்க இப்போ 8 ரூபா கூட கொடுக்க போறீங்க. இனி 10 ரூபா கூட குடிக்க போறீங்க. இன்னைக்கு சாலை ஓரங்களில் புரோட்டா கடை, இட்லி கடை எல்லாமே மூடிட்டாங்க. இப்பதான் ஒண்ணு திறக்கிறாங்க, வேற வழி இல்லை. காரணம் 1800 ரூபாய்க்கு வாங்கிய கேஸ் இப்போ 4000க்கு மேல போகுது. பிளாக் மார்க்கெட்ல அதுக்கு மேலேயும் போகுது. 10 ரூபாய்க்கு வித்த வடை இன்னைக்கு 15 ரூபாய் இருக்கு. 10 ரூபாய்க்கு வித்த காஃபி இன்னைக்கு 15 ரூபாய் இருக்கு. 7 ரூபாய்க்கு வித்த இட்லி இன்னைக்கு 12 ரூபா. 150 ரூபாய்க்கு வித்த ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு 250 ரூபா. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் யாரை பாதிக்கும்? அம்பானியை பாதிக்குமா? அதானியை பாதிக்குமா? பாதிக்காது. சாமானிய மக்களை சாதாரண தினக்கூலிகளை பாதிக்கும். ஒருத்தன் வாரான், அவன் ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாதிப்பான். ஆனா அவனுக்கு செலவு டெய்லி 300 ரூபா. ஒரு 100 ரூபா மற்ற செலவுகள், கை காசு போயிட்டு வர்றதுக்கு 200 ரூபா மிச்சம் பிடிப்பான். இப்போ அந்த 200 ரூபா மிச்சம் பிடிக்கிற இடத்துல 100 ரூபா செலவாயிருது. 100 ரூபா தான் மிச்சம் பிடிக்க முடியுது.
அவனுக்கு கெட்ட பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. தண்ணி போட மாட்டான், பான் பராக் போட மாட்டான், ஸ்மோக் பண்ண மாட்டான், அந்த மாதிரி ஆளுக்கு. காரணம் என்னவென்றால் சம்பளம் யாருக்கும் உயரலை, ஆனால் செலவினங்கள் உயர்ந்து விட்டது. நான் சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? எடிபிள் ஆயில் இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு, தானிய வகைகள் விலை உயர்ந்து போச்சு, பருப்பு வகைகள் விலை உயர்ந்து போச்சு. 46 ரூபா 50 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்னைக்கு 70 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. பஸ் கட்டணம் எல்லாம் உயர்ந்து போச்சு. ஒரு இடத்துல போயிட்டு 4 இட்லி 4 28, ஒரு காஃபி 10, 38 ரூபாய்க்கு விற்ற அதே இது இன்னைக்கு 70 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அவனுக்கு வருமானம் இருக்கா இந்தியாவில்? வருமானம் இல்லை. அதே வருமானம் தான், 10,000 ரூபா சம்பளம் தான், ஆனால் செலவு எக்ஸீட் ஆகிட்டு இருக்கு. இது 2 காரணங்கள் உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரை. ஒன்று, பொருளாதார காரணங்கள் சமூக பின்னணியில் நிறைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கும் மூல காரணமாக இது அமைந்து விடுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் 88% ஆயில் இம்போர்ட் தான் போகுது. முதல்ல ஷேர் மார்க்கெட்டை பற்றி கேட்கும்போது இன்னைக்கு அம்பானியுடைய ஷேர் இப்படி ஒரு 2-3 ஷேர் தான் அதிகரிச்சிருக்கிறது. பெரும்பாலும் ஹிந்துஸ்தான் இந்த மாதிரியான நிறைய ஷேர்கள் ஏன் அதிகமாக ஹெச்சிசிஎல்லுடைய ஷேர் கிட்டத்தட்ட 0.99% கீழே விழுந்துச்சு. ஹெச்சிசிஎல் உங்களுக்கு தெரியும், சிவநாடாருடைய ஹெச்சிசிஎல், அந்த கம்பெனியே இன்னைக்கு ஷேர் கீழே போயிருக்கு இந்தியாவில், இந்தியாவை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட ஒரு களச்சூழ்நிலையில் இந்தியா ஏன் இப்போ பெரும்பான்மையான எக்கனாமிஸ்டுகள் சொல்றாங்க இந்தியா ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறது. நீங்க கேளுங்க யாராவது பாரதிய ஜனதாக்காரங்கள்ட்ட 8% வளர்ச்சி, 7% வளர்ச்சி, 5% வளர்ச்சி, இது வரைக்கும் அந்த வளர்ச்சியை விட்டுருங்க. நீங்க சாதாரணமாக ஒரு பொருளாதாரத்தை கேட்போம். அமெரிக்காவில் இன்னைக்கு பிரச்சனை ஏன் வந்திருக்கு? 1 கேலன் பெட்ரோல் 5 ரூபா, 5 லிட்டர், அதை 2.56% வாங்கிட்டு இருந்தது. இப்போ 4.5%, $4.50 மேலே போகுது. $2.50 $2.25 வாங்கிட்டு இருந்த 1 கேலன் பெட்ரோல் இன்றைக்கு $4 $4.25 ஆகுது, 4 ஆகுது. அப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியாவோட பங்குச்சதையும் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியில் இருக்குது அப்படின்னு. ஆனால் மக்களோட கேள்வி என்னன்னா சார், இப்போ இந்த போருக்கு அப்புறம் இந்தியாவோட பங்குச்சந்தை மாற்றம் காணுமா, இல்லை இதே மாதிரி நெருக்கடியில் இருக்குமான்னு கேட்குறாங்க. இந்த போரில் உலகத்தில் ரொம்ப அதிகமான பாதிப்பு யாருக்குன்னா இந்தியாவுக்கு தான். இந்தியாவுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹெர்மூஸ் இருக்கு பாருங்க, அந்த ஹெர்மூஸ் சொல்லியே தான் நமக்கு எல்லா சாமானும் வருது. ஒரு 60 விழுக்காடு இந்தியாவிலிருந்து யூரோப் யூனியனுக்கு போகிறதாக இருந்தாலும், ஈரான்லேருந்து, சவுதி அரேபியாவிலிருந்து, ஈராக்கிலிருந்து நமக்கு பெரும்பான்மையாக ஆயில் வர்றதாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க நாடுகள், சொமாலியா போன்ற நாடுகள், கிழக்கு நாடுகள், எல்லா நாடுகளுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, நமக்கு பெரும் பயன்பாட்டை தரக்கூடிய 60% டிரான்சாக்ஷன் எங்கிருந்து வருது? ஹெர்மூஸ்லேருந்து தான் வருது. இந்த போரினால் மிக அதிகமாக பாதிப்புக்கு உள்ளானது இந்தியா. சீனா உள்ளாவதா இருக்கு. ஏன்னா சீனா, அமெரிக்கா போன்றவைகள், அமெரிக்காவில் சொந்த கிணறு இருக்கு, ஏராளமான ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நாம் 1 லிட்டரை சேர்த்து வச்சுருக்கோம், அவங்க 13 லிட்டரை சேர்த்து வச்சுருக்காங்க. இந்தியா எவ்வளவு ஸ்டாக் வச்சுருக்காங்களோ அதை விட 13 மடங்கு அதிகமாக வச்சுருக்காங்க அமெரிக்கா. ஆனால் நம்ம நாட்டில் எந்த ஒரு ஸ்டாக்கும் இல்லை. இப்போ இன்றைக்கி பிரச்சனைகளுக்கு காரணமே அதுதான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு தவறான பாலிசி என்னன்னா, குஜராத்திகளும் மார்வாடிகளும் எப்படி வாழ்க்கையை கொண்டு செல்வார்களோ அதே பிம்பத்தில் ஆட்சியாளர்கள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மாற்றுகிறார்கள். 97 $87 இருந்துச்சு எது? பெட்ரோல். இவங்க எவ்வளோக்கு வாங்கினாங்க? ரஷ்யாட்டேருந்து 60 ரூபாய்க்கும் கீழே வாங்கினாங்க. நியர் அபவுட் $60 கீழே வாங்கினாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. அதற்கு காரணம் அதில் எவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா 80 லட்சம் கோடி சம்பாதிச்சாங்க. சரிப்பா, இவ்வளவு நாள் அங்கே வாங்கிட்டு இருக்க போய் தான் நம்ம 102 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இப்போது அரபு நாடுகளில் கிரைஸ் வந்தோன்னா 108 ஆகிட்டு. அப்போ அங்கே கிரைஸ் வரும்போது நீ விலையை உயர்த்திடுறான், ஆனால் நீ மலிவாக வாங்கிட்டு இருந்தியே. நான் சொல்கிறது நான் மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள். உலக சந்தையில் 87 ரூபாய் ஒரு டாலராக, 90 ரூபாய் 95 ரூபாய் இருக்கும்போது இவங்க இந்திய பணத்தை கொடுத்தே யார்கிட்ட? ரஷ்யாட்ட மிக குறைந்த அளவில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதனால் இந்த நாட்டிற்கு வியாபாரத்தின் லாபம் மட்டும் 80 லட்சம் கோடி. என்னைக்காவது ஒரு பைசா குறைச்சிருக்காங்களா இந்திய அரசாங்கம்? குறைச்சதே இல்லை. அதே 102 ரூபாய் எத்தனையோ வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மத்திய கிழக்கில் பிரச்சனை வந்தோன்னா டக்குன்னு கேஸை 4000 ரூபாய்க்கு வைத்துட்டான் பிளாக்ல.
1800 விற்றதை 3900 ரூபா ஏற்றிட்டாங்க. அப்போ தன் கையில் பிடிக்கின்ற போது அரசாங்கம் மக்களை பாதிப்பதை பற்றி கவனிக்காமல் உடனடியாக ஏற்றி விடுகிறது. ஆனால் லாபம் வருகிற போது மக்களுக்கு பிரித்து கொடுக்க மாட்டார்கள். இது இந்தியாவுடைய முதல் தன்மை. இரண்டாவது, அடிக்கடி நம்முடைய பிரதமர் சொல்வது சப்கோ சாத் சப்கோ விகாஸ். இது எல்லாமே பேச்சு தான். இன்னைக்கு 21 மாநிலங்களையும் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில்? ஒரு 6-7 மாநிலம் தான் பாக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா கட்சிகளும் தோல்வி கண்டு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் போன வாரம் வெளியான பிபிசி கட்டுரை, இந்தியா சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை செய்யும், மாப்பிள்ளையை பார்த்தாலே என்ன வேலை? ஐடியில் வேலை. அப்படி என்றால் அது ஐடி என்றால் என்ன? வேற ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவன் எது படித்தாலும் சரி ஒரு பிபிஓவில் இல்லை ஒரு ஐடியில் வேலை பார்ப்பான். கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் போதும், அல்லது புரிதலுக்கு செய்தால் போதும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெரிய பெரிய கம்பெனிகளை பார்க்குறோம் ஈசிஆர் ரோடுகளில், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அல்லது பார்த்துட்டு அடையாறில் பார்த்துட்டு இந்தியா எங்கேயோ போயிட்டுன்னு நினைக்கிறோம். அது போகலை. நாம் என்ன வேலை செய்கிறோம்னா கூலிக்கு மாரடிக்கிறோம். நாம் அறிவை கொண்டு செயல்படவில்லை. நல்லா புரியுங்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான எல்ஜி போன்ற கம்பெனிகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலவேறு நிறுவனங்களுக்கு நாம் கூலி வேலை பார்க்குறோம். எப்படி ஏன் இந்தியாவில் அந்த கம்பெனி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய பொருள்களை விற்கும் ஏஜென்ட்களாக மார்க்கெட்டிங் அண்ட் சப்ளை செயின்ஸில் இந்திய பொறியாளர்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது சர்வீஸ் ஓரியன்ட், அதாவது சேவைத்துறை. சேவைத்துறை என்றால் என்ன? அயலகத்தில் இருக்கும் ஒரு கம்பெனிகளுக்கு நம் நாட்டில் இருப்பவர் குறைந்த ஊதியம் பெற்றுக்கொண்டு வேலை செய்வது. இது நாட்டின் பெரும் பொருளாதாரத்திற்கு பெரிய வளர்ச்சி வருமா? வரும். வேலை செய்பவர்கள் சம்பளத்தை இந்தியாவிலே செலவழிகின்ற போது ஒரு முறை. ஆனால் இது உண்மையிலே வளர்ச்சி தானே? அது வளர்ச்சி இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ அமெரிக்காவில் ஒருத்தனை வச்சு வேலை வாங்கினா $8000 ஆகும். ஒரு கம்பெனி வேலை செய்யுதுன்னா அமெரிக்காவில் எவ்வளோ சம்பளம்? $8000. $8000 நீங்கள் குறைஞ்சபட்சம் 8 லட்சம் ரூபா 7 லட்சத்து சில்லற ரூபா சம்பளம் அமெரிக்காவில் கொடுக்கணும். அதே ஆளை நம்ம நாட்டில் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்லையாவது ஒரு மெக்கானிக்கல் படித்தவனோ அல்லது வேறு ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவனோ அவனை வேலைக்கு அனுப்புனா போட்டால் எவ்வளோ சம்பளம் தெரியுமா? மினிமம் ஒரு $700-800, 72,000, 80,000, 90,000, 1 லட்சம். மிஞ்சி போனால் குறைந்த ஆட்களுக்கு தான் 1.5 லட்சம். அப்போ அமெரிக்க கம்பெனிகள் என்ன நினைக்கிறான்னா, இந்தியாவில் நமக்கு குறைவான வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அறியாமையின் காரணமாக இந்தியாவுடைய பெரிய பெரிய பில்டிங்கை பார்த்துட்டு இவ்வளோ பேர் வேலையிட்டா அப்படி. ஆனால் நமக்கும் சீனாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்திய தேசிய கொடியும் அந்த கொடியை குத்துகிற பின் இருக்கு பாருங்க, அதுவும் சீனாவில் இருந்தான் வருகிறது. சார், நிறைவான கேள்வி. நீங்கள் சொன்னீங்க சீனாவோட ஒப்பிடும்போது இந்த எக்கனாமிக்ஸாக பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்குங்களே. மாறுபடு இல்லை, ரொம்ப மோசமாக இருக்கும். சீனா நம்ம தேசிய கொடி அங்கே தான் வருது, அதை குத்தக்கூடிய பின்னுங்க தான் வருது, பல் குத்தக்கூடிய அந்த குச்சி இருக்கு பாருங்க, அதுவும் அங்கேருந்து தான் வருது. நாம் என்ன செய்கிறோம்னா, இந்தியாவில் இந்த 10 வருஷமாக மிகப்பெரிய உற்பத்தி மயமாக மேனுஃபேக்சரிங் ஹப்பாக ஆக்கியிருக்கோம்னா இல்லை. ஓகே சார், ஆனால் தைவானோட எக்கனாமிக்ஸையும் முதலீட்டையும் பார்க்கும்போது இங்கே ரொம்பவும் குறைஞ்சிருக்கு ஒன்று. இன்னொன்று ஏஐ டெக்னாலஜியில் நம்ம இந்திய பொருளாதாரம் சரி பங்குச்சந்தையும் சரி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைவான கேள்வி இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் முதல்ல மேனுஃபேக்சரிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம பேசினா 2 மணி நேரம் பேசலாம், அது தேவையில்லை. சுருக்கமாக, ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி எப்படி? உற்பத்தி சார்ந்தது. நம்முடைய வளர்ச்சி உற்பத்தி சார்ந்த அல்ல. 88% வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி செய்கிறோம். ஆயிலிருந்து, பருப்புலேருந்து, எடிபிள் ஆயிலிருந்து, அதாவது உரம், யூரியா உரத்திலிருந்து, பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர் எல்லாமே இம்போர்ட்டட். நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் இருக்குது பாருங்கள், ஓர், அயன் ஓர், அதை கூட நாங்கள் மதிப்பு கூட்டு வரியாக அனுப்புறதில்லை. அதை என்ன செய்கிறோம் பாருங்க, அதை நாம் அப்படியே கொத்தி அப்படியே தூக்கி கர்நாடகாவிலேருந்து அனுப்பிடுறோம். சீனாக்காரன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன அந்த என்ன பொருள், அந்த இரும்பு ஓரை அவன் கத்தியாகவும் அழகாக மாற்றி மதிப்பு கூட்டு நம்ம நாட்டில் வாங்கிட்டு போனால் 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறத நமக்கு 7,000 ரூபாய்க்கு அங்கேருந்து செஞ்ச கத்தி நம்ம நாட்டு பொருள்லேருந்து வருது. இந்தியாவில் அது ரொம்ப மோசம். இந்த 10 வருஷமாக ஒன்றும் நடக்கலை. இப்போ நீங்கள் கேட்டது தைவானை பற்றி கேட்டீங்க. தைவான் ஒரு சின்ன நாடு, ஆனால் அந்த நாடு இன்னைக்கு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமல்ல,
இந்தியாவினுடைய 4.92 என்கின்ற அளவை விஞ்சி அவர்களுடைய அந்த பொருளாதாரம் ஷேரில் 4.95 ஆகி இந்தியாவை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு போரும் ஒரு காரணம் எடுத்துக்கலாங்களா? போர் காரணம் இல்லை. ஓகே. எப்படி பின்னுக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு கேட்டால், தைவான் மட்டும் தள்ளலை, ஹாங்காங்கும் தள்ளிட்டாங்க இந்தியாவை. அடுத்து யார் இந்தியாவை தள்ள போறான்னு பிபிசி தன் கட்டுரையில் சொல்லுகிறது. அடுத்து தயாராக இருப்பது கொரியா, தென்கொரியா. தென்கொரியா பற்றி உங்களுக்கு தெரியும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்தியாவிலேருந்து முதலீட்டாளர்கள் வெளியே போகிறாங்க? டாக்டர் சர்மா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார கூட இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை வருது. இந்தியன் எக்கனாமிக்கல் இதை பற்றி ஒரு கட்டுரை 2 டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் ஆய்வுக்காக நாம் எதுவும் செய்யவில்லை. நல்லா கவனிங்க, ஆய்வுண்டா என்ன? இன்னைக்கு ஈரான் உலகத்தில் பெருசாக நிற்கிது. எப்படி நிற்கிது? அமெரிக்காவே கீழே தள்ளிட்டான். அவனுடைய மண்டை, அவனுடைய ஆராய்ச்சி, அவனுடைய பலம், டெக்னாலஜி ஸ்கில்னா அவங்ககிட்ட பணமே இல்லை. இருக்கும் பணத்தை அந்த வறுமையிலே ஒரு நேரம் சாப்பிட்டும் சாப்பிடாமையும் கொர்ரம் சோரோ, கெய்பர் சொக்கானோ, சிஜிலோ, ஃபத்தே 1, ஆன்டிஷிப் மிசைல், பலிஸ்டிக்ஸ் மிசைல், அப்புறமா குரூஸ் மிசைல் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு 25 வருஷம் மலைகளுக்கு கீழ் குடைந்து அமெரிக்காவே ஆட்டங்காண்கிற அளவுக்கு அவன் உருவாயிட்டான். ஆனால் இப்போ என்னன்னா, நீங்கள் தைவானில் இந்த அளவுக்கு வந்துட்டு அவனுடைய செமிகண்டக்டர் உங்களுக்கு தெரியும், சிப்பு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்டு பேஸ், அது சம்பந்தமான விஷயங்கள் இப்படி பயங்கரமாக அவன் கண்டுபிடித்து அமெரிக்காவுக்கு போட்டியாளராக உருவாகிவிட்டதற்கு மூல காரணம் இந்தியா தனது நாட்டில் உள்ள மக்களுக்கு ஆய்வகங்கள் இருக்கு பாருங்க, ஆராய்ச்சி, இதுக்கு இங்கிலீஷில் பேர் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், RSR&Dன்னு சொல்கிறது. அதுக்கு இந்தியா எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா, இந்திய ஜிடிபியில் மொத்த வளர்ச்சியில் 1% கூட கிடையாதுங்க. மிக குறைவாக பட்ஜெட்டில் 0.6%. சீனாவோ தைவானோ கொரியாவோ அவங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 6% ஆய்வுக்கு ஒதுக்குறாங்க. நாம் எவ்வளோ ஒதுக்குறோம்? 0.5% தான் ஒதுக்குறோம். நல்லா புரியுதா? அடுத்து அமெரிக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு 50 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். நாம் இப்போதான் வெறும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். சுருக்கமாக முடிச்சிடுறேன். அந்நிய செலவாணி முதலீடு மட்டும் $50 பில்லியன் இந்தியாவிலேருந்து வெளியே போயிட்டு இந்த ஆண்டும் இப்பொழுதும் நாள் ஒன்றுக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதனால் போய்கொண்டிருக்கிறனால இந்தியாவுடைய டாலருடைய மதிப்பு, இந்திய பணம் கீழே போய்கிட்டே இருக்குது. 97 ரூபா வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டா 100 ரூபா வந்துடும். வரவிடாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு பத்திரங்கள் இருக்கு பாருங்க, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை உலக சந்தையில் விற்று தான் நம்ம ஸ்டெபிலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தைவானுக்கு வந்து என்னன்னா, வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வர்றான் எஃப்டிஐ வந்தால் நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ உலகம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டுன்னா, இன்னைக்கு தேர்தலில் கூட டிஜிட்டல் தான். வாட்ஸ்அப்பு, என்னது ஃபேஸ்புக்கு, எக்ஸ் தளம், அப்படி ஒரு மாறி இருக்குது. பொலிட்டிக்கல் முன்னாடி மேடை போட்டு எம்ஜிஆர் வருவார், கருணாநிதி வருவார்ன்ற காலெல்லாம் போயிட்டு இப்போ எல்லாமே சோசியல் மீடியா, வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் லைவ். இது வந்து நாங்கள் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியாது. அதே மாதிரி உலகத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி தான் போகுது. அதில் தான் பெரும் லாபம் கிடைக்குது. யாருக்கு? முதலீட்டாளர்களுக்கு. அப்போ முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அமெரிக்காவை போன்றோ அல்லது தைவானை போன்றோ கொரியாவை போன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த துறையும் இல்லை. நான் சொல்கிற புரியுதா? அப்போ இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாத போது இந்த நாட்டை நம்பி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இருக்கிற பணத்தையும் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இதில் தான் இந்தியா பெரிய சரிவு. இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் சும்மா கதை விட்டுட்டு 6%, 7% சொல்லுவாங்க. பாம் ஆயில் கூட நம்ம வெளியேருந்து வாங்குகிறோம், எடிபிள் ஆயில் எல்லாமே இம்போர்ட்டட். யூரியாவை கூட வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம், பெஸ்டிசைடு வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கூட்ஸ் வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம், சீனாவிலேருந்து வாங்குகிறோம். நம்ம நாட்டில் உற்பத்தி சார்ந்த பொருளாதாரமாக மாற்றாமல் சர்வீஸ் ஓரியன்டாக கூலிக்கு மாரடிக்கும் கும்பலாக மாறிவிட்டது. இதுதான் முக்கியம். இப்போ இந்தியாவில் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கேட்டது அடிப்படையான மக்களுக்கு புரிகிற எளிய நடையில். உங்களுக்கு சம்பளம் ஏறவே இல்லை, ஆட்டுக்கறி 1000 ரூபாய், 1 கிலோ 1000 ரூபாய். நல்லா கவனிங்க. 1 கிராம் பிள்ளைக்கு தாலிக்கு தங்க வாங்கன்னா 15,000 ரூபாய், 13,000 ரூபாய். நல்லா கவனிங்க. இன்னைக்கு டீசல் பெட்ரோல் உயர்ந்தனால வெண்டைக்காய் 25 ரூபாயிலேருந்து கிலோவுக்கு 5 ரூபா உயர்ந்துருச்சு. அப்போ அரை கிலோ வாங்கினா கூட 4 கிலோ வாங்கினா ஒரு வாரத்துக்கு 4 கிலோ காய்கறி வாங்கினா
25-30 ரூபா அதிலே போயிடுது. எடிபிள் ஆயிலில் போயிடுது, பருப்பில் போயிடுது, போக்குவரத்தில் போகுது, கல்வி ஸ்கூல் ஃபீஸில் போகுது. சரி. என்ன சாப்பிட முடியும் இந்த நாட்டில்? ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உலக பொருளாதாரத்தை நீங்கள் இந்தியாவோடு சிமிலாரிட்டிஸ், இந்த கம்பேரிசன் பார்க்கிற போது மத்திய கிழக்கில் இன்னும் போர் ஓயவில்லை, இப்போதும் போர் தொடங்குகிறது. இது மிக 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 ஒரு மோசமான தாக்கத்தை, ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் வில் ஹேப்பன், நடக்கலாம் என்ற அச்சம் ஏற்படுகிறது. நன்றி சார். இந்த மோசமான சூழ்நிலையில் இந்திய பொருளாதாரமும் பங்குச்சந்தையும் எப்படி இருக்குன்னு எளிமையான மக்களுக்கு புரியும் விதமாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.